குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. இது எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது இப்போ புதுசாக சிறகுகள்னு ஒரு சீரியல் வரப்போது சன் டிவியில் மத்தியானம் 2 மணிக்கு. ஸோ அந்த இடத்துடைய லொக்கேஷன் ஸ்பாட்டு தான் இது. ஸோ அங்கே நான் நின்று உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி சண்டே, அதுமா எல்லோரும் ரிலாக்ஸாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் உங்களுடைய மூளையை கண்டிப்பாக ஸ்பார்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். என்னடான்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, ஒரு கதையை கேளுங்க. அந்த கதையோட நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்கலாம். பட் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்பீட் மோட்லலாம் போட்டு பார்க்காதீங்க, ஓகேங்களா? சரி, கதையோட ஆரம்பித்தா தானே எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு டார்க் ஃபாரஸ்ட் இருந்தது. அந்த காட்டில் ஒரு பயங்கரமான ஒரு விஷ பாம்பு இருந்தது. நிறையா இருக்கும், அதில் ஒரு பாம்பு இருந்தது. அந்த பாம்பு இருக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அதுக்குள்ளே ஃபுல்லாக சேரும் சங்கதி, ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருந்தது. ஒரு குரங்கு ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த குரங்குங்க எப்போவுமே ரொம்ப நாட்டியாக இருக்கும் இல்லையா? அந்த குரங்கு எப்போவுமே பார்த்துட்டு இருக்கு. அந்த குரங்குக்கு என்னன்னா, அந்த பாம்பை போய் நோண்டணும், அதுக்கு ஆசை. ஆனால் அந்த பாம்பை போய் தொட்டால் கண்டிப்பாக அது ஸ்பாட் அவுட் ஆகிடும். அந்த குரங்குக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அந்த பள்ளத்தில் விழுந்தாலும் உடம்பெல்லாம் அந்த சேறு அசிங்கப்பட்டும் தெரியும். ஆனாலும் அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, தினமும் போய் அந்த பாம்பை தோண்டிக்கிட்டே இருக்கு. அந்த சேத்துல போய் கையை வச்சுட்டே இருக்கும். இதே மாதிரி எவ்ரிடே பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாள் போய் பாம்போட வாழை பிடிச்சி இழுக்கும். பாம்பு குரங்கு கொத்துறதுக்கு வரும். திருப்பியும் போயிட்டு அந்த சாக்கடையில் போய் கை வச்சுட்டு இருக்கும். இது தொடர்கதையாகவே பண்ணிகிட்டே இருக்கு. இப்படி தப்பிச்சு விளையாடுது. இதை ஒரு பறவை பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருந்தோன்னே இந்த பறவை அந்த குரங்கை பார்த்து கேட்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற? இது விஷயம்னு உனக்கு தெரியுதுல, இது அசிங்கம்னு உனக்கு தெரியுதுல, அப்புறம் ஏன் நீ போயிட்டு அங்கே போய் கை வச்சுட்டே இருக்க? அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சா, எனக்கு தெரியும் அது ஆபத்துன்னு, ஆனால் அது தொட்டு பார்க்கும்போது ஒரு கிக் கிடைக்குது இல்லை, அதுக்கு தான் நான் போனேன் அப்படின்ச்சான். ஒருதான் இப்போ இந்த கதையில ஒரு வச்சிடலாம். இப்போ நம்ம சொசைட்டிக்கு வருவோமே, நம்முடைய மனுஷங்க பல பேர் இந்த குரங்கு மாதிரி தான் இல்லையா? சில விஷயங்கள் தப்பு, அசிங்கம், இது தொட்டா நம்மளுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் 100% தெரிஞ்சா கூட ஏன் மனுஷங்களால தேடி போய் அதுக்குள்ள போய் விழுறாங்க? ஏன் நம்ம மூளை அந்த அசிங்கத்தை நோக்கி போயிட்டே இருக்கு? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அக்கு வேறு ஆணி வேறா பிரித்து பேச போகிறோம். சரியா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருக்க ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி ராங்கான எப்படி சொல்கிறது, அட்ராக்ஷன் நம்ம மனிதனுடைய மூளைக்கு வருது சைக்கலாஜிக்கலாக. இதோட பேர் என்ன தெரியுமா? த ஃபார்பிடன் ஃப்ரூட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இது சின்ன வயசில் நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, இல்லை ஒரு பாக்ஸை தொடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அம்மா வெளியே போன பிறகு நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு போய் அந்த பாக்ஸை திறக்கிறதோ இல்லை அவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை செய்கிறதோ தான் நம்ம முதல்ல செஞ்சு பார்ப்போம். அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா மனித மூளைக்குள்ள எதெல்லாம் வேண்டான்னு சொல்றோமோ அதெல்லாம் செஞ்சு பார்க்கறது தான் நமக்கு ஒரு எப்படி சொல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். சரி, நம்ம உடம்புல டோபமைன் சொல்ற ஒரு கெமிக்கல் இது எப்போ தெரியுமா? நம்முடைய ஒரு விஷயத்தை வின் பண்ணா வரும். இல்லைன்னா அதை விட இன்னொன்று எப்போனா, நம்ம எப்போ ஒரு விஷயம், அதாவது ஒரு தப்பான விஷயத்தை நம்ம செய்ய போறோம் போது நமக்குள்ள ஒரு பதட்டம் வரும் இல்லையா? அந்த சமயம் அதாவது இப்போ மாட்டிக்க போற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் இந்த டோபமைன் சொல்ற கண்டிப்பாக நம்ம உடம்புல அதிகமாக ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம சொசைட்டியில் இருக்கிற இன்னைக்கு பல பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கோங்களேன். சிகரெட் பிடிக்கிறதாகட்டும், குடிக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே இருக்குது. இதை குடிச்சா புற்றுநோய் வரும்ட்டு அந்த சிகரெட்டோட பாக்ஸில் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஃபோட்டோ, நமக்கு தொடவே பயமாக இருக்கும். அது தொட்டாலோ இல்லை அது குடித்தாலோ ஸ்மோக் பண்ணாலோ கண்டிப்பாக உங்கள் உடம்பு ஆபத்து வரும் தெரியும். ஆனால் அந்த ஆபத்து கொடுக்குற ஒரு தற்காலிகமான கிக். அதே மாதிரி தான் ஒரு கேம்பிளிங் எடுத்துக்கோங்களேன். அது ரம்மி, எது வேணாலும் வச்சுக்கோங்களேன், பெட்டிங் இல்லை ஆன்லைனில் ஏதோ ஒன்று. நம்ம எவ்வளோ விஷயங்களை செய்யணும். காசை வேஸ்ட் ஆகினா ரோட்டுக்கு வந்துடும் தெரியும். ஆனால் அந்த ஆபத்தில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் தான் நம்மளை உள்ளே இழுக்குது. நம்ம தப்பிச்சிருவோம், நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, மற்றவங்கள மாதிரின்னு நம்ம நினச்சிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் சில தவறுகளை நம்ம திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. ஒரு நாள் நம்மளுடைய முகத்திரை கண்டிப்பாக தெரியும். சரி, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பர்சனலாக செய்யும். சொசைட்டி கூட இன்னைக்கு சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகட்டும், இல்லை கமெண்ட் பாக்ஸ், இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு பயங்கரமாக ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடி இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஏதோ ஒன்று இப்போ நான் போடுற வீடியோஸோடு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு 1000 வியூஸ் வர்றதோட பெரிய விஷயம். ஆனால் இதே சோஷியல் மீடியாவில் 2 பேர் கேவலமாக சண்டை போடுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் வருது. அவ்வளோ பிடிக்குது. ஏன்? நம்மளுடைய மைண்டு அவ்வளோத்துக்கு போகுது. கமெண்ட் பாக்ஸை திறந்து பாருங்களேன், அவ்வளோ அந்த வீடியோவுக்கு கூடிய அவ்வளோ கமெண்ட் கேவலமாக போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க தான் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துப்பாங்க, வச்சுருப்பாங்க. அது நமக்கு அசிங்கம்னு தெரியுது.
ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அதை நம்முடைய கண்கள் அதை தான் தேடிட்டு இருக்கு இல்லையா. இதுதான் நம்ம மைண்டு. நமக்கே தெரியாம நம்முடைய டிஜிட்டல் ஸ்லம்னு சொல்றத விட டிஜிட்டல் சாக்கடைக்குள்ள போய் நம்ம விழுந்துட்டோம். நம்மளை அறியாமலேயே வந்து மாத்திக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, ஆஃபீஸ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயோ இல்லையே 4 பேர் உட்காந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், இல்லை அவங்களுடைய கேரக்டர் ஆகட்டும், அவங்க அந்த பர்சனே அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதை பத்தி பேசும்போது அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏனே தெரிய, அதனால உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனா அதுக்குள்ள நமக்கு கேட்கும்போது, அப்படியா, அப்புறம்டா என்னாச்சு, அவன் வீட்டில் என்னாச்சு, அவன் ஒய்ஃப் என்ன ஆனாங்க, அதெல்லாம் கேட்போம். ஏன் தெரியுமா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இது. ஏன்னா நம்மளுடைய அசிங்கமா இருக்க அந்த விஷயம் வந்து எப்படின்னா நம்ம காதுக்குள்ள ஒரு சுவையை கொடுக்குது. ஏன்னா நிஜத்துல அந்த அசிங்கத்தை தொடர்றது மூலம் நம்முடைய கேரக்டரும் வந்து அசிங்கமாகிறதுன்றதை நம்ம சுத்தமா மறந்துடுறோம். இதை விட கொடுமை என்ன தெரியுமா, ரியல் லைஃப் உறவுக்குள்ளேயும் நடக்குது. ஒரு நல்ல அழகான ஃபேமிலி இருக்கும், நல்ல கணவர் மனைவி இருப்பாங்க, அழகான வந்துட்டு குழந்தைகள் இருக்கும். ஆனா சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஆபீஸ்லயோ இல்ல வெளியிலயோ, சாரி காஃபி குடிச்சுக்கிறேன், ஒரு தவறான உறவு வச்சுப்பாங்க, யாருக்கும் தெரியாது. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த அசிங்கம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த உறவால நம்முடைய குடும்பம் பிரச்சனை வரும், நம்ம குடும்ப உறவுக்குள்ள ப்ராப்ளம் வரும், நம்முடைய மனைவி கணவருக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வரும், நம்முடைய பெத்தவங்க தலைகுடியும் எல்லாமே தெரியும். ஆனா ஏன் அதுக்குள்ள போறாங்க, அந்த தற்காலிகமான அந்த ஹாப்பினஸ், அந்த திருட்டுத்தனம் கொடுக்குற ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் யாரும் பார்க்கல. நம்ம தப்பிச்சிடலான்னு நினைச்சிட்டு நம்ம வந்து சாக்கடைக்குள்ள போய் கால் வைக்கிறோம். ஆனா அந்த சாக்கடைக்குள்ள கால் வச்சா ஸ்மெல் வராம இருக்குமா சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டும் போது ஒட்டு மொத்தமா நம்முடைய லைஃபே கொலாப்ஸ் ஆயிடுது இல்லையா. அப்பதான் நம்ம யோசிப்போம், ஐயோ இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்துக்காக நம்முடைய குடும்பத்தையே இழந்துட்டோமே, நம்முடைய ஃபேமிலி, நம்ம கௌரவம் எல்லாத்தையும் இழந்துட்டோமே அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள், இப்போ பிரைப் வாங்குறது, ஏமாத்துறது, எல்லாமே சரி, காசு வருதுன்றதுக்காக அசிங்கமான வழியில் போய் என்ன வேணாலும் செய்யுது. பின்னாடி அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது கோர்ட்டு கேஸ் ஜெயிலில் நிற்கும் போது அந்த அசிங்கத்தோட ரியல் டெப்த் என்னன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பட் காலம் கடந்து நமக்கு யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப புத்திசாலின்னு. ஆனால் நம்ம தப்புன்னு தெரிஞ்சு அங்கே போகிறதால அங்கே நம்ம புத்திசாலி கிடையாது. நம்ம ஒரு விதமான அடிமையாகி ஒரு பலவீனமான மனுஷங்கள் ஆயிட்டோம். புரியுதா? சரி, அப்போ இதுக்கு ஒரு முடிவு தான் இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. நம்ம எல்லாருமே இந்த குரங்கு மாதிரி போய் மாட்டிக்கிட்டு தான் இருக்கணும்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. முடிவு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு மாஸ்டர் கீ இருக்கு. உங்க மூளை எப்பெல்லாம் ஒரு தப்பான விஷயத்த பார்த்து அங்க போ, அதை தொடு, இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு உங்க மைண்டு சொல்லுதோ, உடனே உங்க மனசாட்சியை தட்டி எழுப்புங்க. இப்போ நான் இந்த பண்ண போற இந்த விஷயத்தால இந்த ஒரு 5 நிமிஷம் கிக்குக்காக ஆர் இந்த ஒரு ஸ்மால் ஹாப்பினஸ்க்காக என் லைஃப் ஃபுல்லா இருக்கிற கௌரவத்தை நான் இழக்கணுமா, என்னுடைய லைஃப் ஃபுல்லா இருக்கிற ஹாப்பினஸ், என்னோட ஒரு ஃபேமிலியோட சந்தோஷம் எல்லாத்தையும் இழக்கணுமான்னு யோசிப்பாருங்க. அந்த ஒரு நொடி நிதானம் உங்களை சாக்கடையிலேருந்து காப்பாத்திடும். வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தேன் கூட ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனா அதுல கை வச்சா தேனை விட அதிகமாக தேனியோட கொட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். அசிங்கம்னு தெரிஞ்சும் தூர விலகி போய் நில்லுங்க. தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறது கூட ஆபத்து தான். ஏன்னா வேடிக்கை பார்க்குறவன் தான் சீக்கிரமா அதுக்குள்ள போய் விழுந்துருவான். புரியுதுங்களா? உங்க கௌரவம், உங்க கேரக்டர், உங்க ஃபேமிலி, இது எல்லாத்தையும் விட உலகத்துல வேற எதுவுமே பெருசு கிடையாதுங்க. அதனாலதான் எதை தொடணும் எதை தொடக்கூடாதுன்ற தெளிவு வேணும். இப்போ எல்லாருக்கும் நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் இல்லையா. இன்னைக்கு சண்டே மார்னிங் ஒரு வெறித்தனமான ரியாலிட்டி செக் உங்களுக்கு இருக்கு. இனிமே நீங்க என்ன செய்யணுன்றதை யோசிங்க. ஸோ இனிமே தேவையில்லாத விஷயங்கள், ஸ்டாப் சேசிங் த ட்ராஷ். ஓகேங்களா? ஸ்டார்ட் பில்டிங் யுவர் கிளாஸ். ஓகே, டோன்ட் ட்ரஸ்ட் டாக்ஸிக் பீப்புள் அண்ட் டாக்ஸிக் திங்ஸ் எல்லாமே. ஓகே, ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டி. ஓகே, அசிங்கத்தை தேடி ஓடாதீங்க. உங்கள் கிளாஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்க. ஆபத்தான விஷயங்களை தொடாதீங்க. சுத்தமாக மாஸாக இருங்க, கெத்தாக இருங்க. இவ்வளோதான். எது பிடிக்கல, எது நல்லா இல்லையோ அந்த இடத்துல போய் நிற்காதீங்க. நீங்கள் ஈவன் ஒரு கமெண்டோட பார்க்காதீங்க, ஒரு எட்டி கூட பார்க்காதீங்க. உங்களுடைய ஒரு சின்ன ஒரு ஈமோஜியாலோட ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த இடத்துல நின்று உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிறீங்க? இது உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கை எப்படி வாழணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. கௌரவத்தோட இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்ல. இனிமே வெளியே போகும்போது மட்டும் பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போயிட்டு 4 பேர் முன்னாடி ரொம்ப ஸ்மெல், அப்பா நான் வாசனையா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் கண்டிப்பா 4 பேர் பாராட்டுற மாதிரி வாசனையா இருக்கணும்.